நாளைக்கு பார்த்தீங்கன்னா பங்குனி உத்திரம். பங்குனி உத்திரம் வந்து முருகனுக்கு ரொம்ப விசேஷமான நாள். ஏன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் மாதத்திலே கடைசி மாதம் பங்குனி மாதம். உத்திரம் வந்து 12வது நட்சத்திரம். இது 2ம் சேர்றனால தாங்க பங்குனி உத்திரம் ரொம்ப விசேஷமான நாள் அப்படின்னு சொல்கிறோம். நாளைக்கு பௌர்ணமியும் வர்றனால ரொம்ப உகந்த நாளுங்க முருகருக்கு. நாளைக்கு விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க காலையில் 6 மணிக்கெல்லாம் விரதத்தை ஆரம்பிச்சிடணுங்க. முருகர் படத்துக்கு முன்னாடி இருந்து நம்மளோட வேண்டுதலை வச்சுட்டு விரதத்தை ஸ்டார்ட் பண்ணணுங்க. நாளைக்கு பார்த்திங்கன்னா முருகருக்கு உகந்தது வந்து அரளிப்பூ. அரளிப்பூ கிடச்சா அரளிப்பூ போடலாம். எந்த பூ கிடைக்குதோ அதை வச்சு முருகனுக்கு சாத்திட்டு சாமி கும்பிட்டு விரதத்தை ஆரம்பிக்கலாங்க. ஃபுல் டே விரதம் இருக்க முடிஞ்சவங்க இருக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு பொழுதாக விரதம் இருக்கிறவங்களும் இருக்கலாம். இல்லைன்னா பால் பழம் சாப்பிட்டும் விரதம் இருக்கலாமுங்க. சாயந்தரம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலுக்கோ சிவன் கோயிலுக்கோ போயிட்டு நம்ம அபிஷேகம் ஆகிறதுக்கு பால், தயிர், இளநீர்னு அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுத்து முருகருக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டு வந்து சாயந்தரம் வீட்டில் விரதத்தை முடிச்சுக்கலாங்க. இந்த விரதம் முக்கியமாக யார் இருக்கலாம்னா, சீக்கிரம் கல்யாணம் ஆக வேண்டியவங்க இந்த விரதம் இருந்தால் அடுத்த வருஷத்துக்குள்ளே கல்யாணம் ஆகிடும்பாங்கங்க.